வணக்கம் நேயர்களே, இது சுடர். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நம்மளுடைய அறிவியல் அறியாமையும் மூட நம்பிக்கைகளையும் வச்சு எப்படி ஒரு கூட்டம் வியாபாரம் பண்ணி பணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வளர்ந்து வந்த இவ்வளவு தூரம் கல்வி அறிவு பெற்ற ஒரு நாட்டிலேயே இன்னமும் இது போன்ற மூட நம்பிக்கைகளை நம்பி மக்கள் ஏமாந்து போறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்தது. அதாவது இந்த பதஞ்சலி குழுமத்தின் உரிமையாளர் இந்த போலிச்சாமியார் பாபா ராம்தேவ் அவர்கள் ஒரு கழுதைய வந்து உட்கார்ந்து பால் கறக்குறாரு. கழுதையுடைய பால் கறந்து அந்த பாலில் இருக்கக்கூடிய கழுதை பாலில் இருக்கக்கூடிய மகிமைகளை எல்லாம் வந்து அவர் சொல்றக்கூடிய ஒரு வீடியோ. அது ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த வீடியோ நான் ப்ளே பண்ண சொல்றேன், நீங்க பாருங்க. அதுல அந்த வீடியோல அவர் இந்த கழுத பால், கழுத மூத்திரம், இதுக்கெல்லாம் எவ்வளவு மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறபடி வந்து அவர் வந்து அதை விளம்பரம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பாருங்க, எங்களுடைய இந்த பதஞ்சலி குழுமத்துல இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டுதான் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கழுத பாலை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. நம்ம நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா குழந்தைங்க பிறந்ததுன்னா தாயுடைய அந்த சிஎம் பால்னு சொல்லக்கூடிய கொலாஸ்ட்ரம் அதை வந்து அவசியம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். தாய்ப்பாலும் வந்து குழந்தைங்களுக்கு தொடர்ந்து நாம கொடுக்கணும் அப்படிங்கறத மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருவாங்க. இந்த சிஎம் பால் எதுக்கு கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலாஸ்ட்ரம்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது உருவாக்கும். அதுல இருந்து உண்மையிலேயே குழந்தைகளுக்கு அது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாய்ப்பாலும் குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியோட வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீல் அப்படிங்கறதுனால்தான் தாய்ப்பாலை நம்ம கொடுக்க சொல்றோம். ஆனா பல குடும்பங்கள்ல தாய்ப்பால் கொடுக்கறாங்களோ இல்லையோ, பிறந்த குழந்தைக்கு கழுதப்பால் கொடுக்கறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுவாங்க. எதுக்கு கழுதப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, குழந்தைக்கு வந்து குரல் வளம் நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், மஞ்சக்காமால வராது. இதெல்லாம் வெறும் அந்த ஒரு சங்கு கழுதப்பால் கொடுத்தா ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல ஹவுஸ் சர்ஜனாலாம் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நிறைய அரசு மருத்துவமனை வாசல்ல எல்லாரும் இந்த கழுதையோட நின்றுட்டு இருப்பாங்க. கழுதையோடையும் குட்டியோடையும் நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்குடா இவங்க எல்லாம் இங்க நிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நாளா நான் யோசிச்சது உண்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க எதுக்கு நிக்கிறாங்க, இங்க என்ன பெரிய ஒரு வியாபாரம் நடக்குது அப்படிங்கறத பார்த்தேன். கழுதை பால் வந்து எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஒரு சங்கு அந்த 30 ml ஒரு ரவுண்ட்ஸ்ங்கிறதே கிட்டத்தட்ட 1000 2000 அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. 1 லிட்டர் கழுத பாலை நீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு வாங்க போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000 இருந்து 7000 ரூபாய் விலை. மாட்டு பால் வந்து 65 ரூபாய் 1 லிட்டர்னா, கழுத பால் 5000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் 1 லிட்டர் இன்னைக்கு விலை போயிட்டு இருக்கு. அப்ப இந்த கழுதைய வச்சு நம்மளுடைய மூட நம்பிக்கைகளை வச்சு எவ்வளவு அழகா ஒரு பிசினஸ் மாடலை கிரியேட் பண்ணி இன்னைக்கே அதை ஒரு வியாபாரமா செஞ்சுக்கிட்டு வராங்க. இது எல்லா மாநிலங்களிலும் நடக்குதுங்க. தமிழ்நாட்டுல நடக்குது, கேரளால நடக்குது, ஆந்திரால நடக்குது, குஜராத்ல நடக்குது. எல்லா இடத்துலயும் கழுதை பண்ணைகள் வச்சு கிட்டத்தட்ட இதுல ஒரு 40-50 கழுதைகளை வச்சு இதை ஒரு தொழிலாவே செஞ்சுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கழுதை பால் வந்து 1 லிட்டர் 5000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் இருக்கா. இந்த கழுத பாலை எடுத்துட்டு அதை பவுடர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றாங்க. பவுடர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணா அதோட விலை இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. 1 கிலோ பவுடர் டாங்கீஸ் மில்க் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதற்கு இது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவுடர் டாங்கீஸ் மில்க் எடுத்தோ இல்ல இந்த கழுதை பால் எடுத்தோ காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில நிறைய யூஸ் பண்றாங்க. ஒரே தடவை போட்டா அப்படியே ஓஹோன்னு சகப்பாயிடுவீங்க அப்படின்னா சொல்லி நிறைய ஆட்ஸ் எல்லாம் வந்து ஏமாத்துறாங்க இல்லையா. இது போன்ற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த கழுதை பால் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கழுதை மூத்திரம், இந்த கொடுமையை எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. பொதுவாவே சிறுநீர் என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேண்டாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு திரவம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கழுதை சிறுநீர்ல வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு 1 லிட்டர் சிறுநீரை 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கழுதை சிறுநீரை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் சித்த மருத்துவர்கள் மருந்து தயாரிக்க பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்கோஹால் அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த கழுதை சிறுநீரை வந்து அவங்க மருந்தா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்க முடியுது. இதெல்லாமும் நம்பி மக்கள் போய் இதெல்லாம் வாங்கி கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. எந்த அளவுக்கு வந்து ஒரு அறியாமையில் எத்த தின்னா பித்தம் தெளியும் நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு விஷயம் ஒரு மருத்துவரா நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். கழுதை பால் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது அப்படின்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க.
தாய்ப்பாலை விட சிறந்த பால் எதுவுமே கிடையாது. தாய்ப்பால் ஒண்ண மட்டும்தான் நேரடியா நீங்க தாயில இருந்து குழந்தை அப்படியே கன்சியூம் பண்ண முடியும். வேற எந்த பாலாக இருந்தாலும் அத காய்ச்சலனா அதுல ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கும். என்னதான் புரோட்டீன்ஸ் இருக்கு, என்னதான் விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, அதனால இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும், விலங்குகள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய பால்ல அந்த விலங்குகளுக்கே உரிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் இருக்கும். அந்த பாலை சூடு பண்ணி கொதிக்காம நாம கொடுத்தோம்னா அது குழந்தைக்கு வேற ஏதாவது ஒரு டிசீஸ்ல கொண்டு போய் விட்டுடும். கிருமி தொற்று ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் ஜூனாட்டிக் டிசீசஸ்னு சொல்றாங்க. அதாவது விலங்குகள் மட்டுமே ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் மனிதர்களுக்கு இது போன்ற விஷயங்கள்னால ஈஸியா பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட யோசிக்க வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பக்கம் இந்த சாதி வெறி, மதவெறி பிடிச்ச கும்பல் தன்னை விட கீழே இருக்கக்கூடிய சமூகங்களை, அண்டர் பிரிவிலேஜ் செக்ஷன்ஸ ஒடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மேல எவ்வளவு விஷயங்களை செய்யறாங்க. சிறுநீர் கழிக்கிறது, வீட்டு வாசல்ல போய் சிறுநீர் கழிக்கிறது, இல்ல தலை மேல சிறுநீர் கழிக்கிறது, இல்ல குடிக்கக்கூடிய தண்ணியில மலத்தை கலக்கிறது, இல்ல மலத்தை தூக்கி வாயில அடைச்சு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறது. தங்களுடைய மேட்டிமைத்தனத்தை, தங்களுடைய அதிகாரத்தை காமிக்கிறதுக்காக இவ்வளவு அக்கிரமும் செய்யற இதே கூட்டம் தான் விலங்குகளோட சிறுநீரையும் விலங்குகள் போடுற கழிவுகளையும் கடவுளா கும்பிட்டு இருக்கு. கோமியத்தை குடிக்குது, கழுத சிறுநீரை குடிக்குது, சாணியை தூக்கி மேல பூசிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு அறிவியலுக்கு எதிரானது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தம் உங்களுக்கு புரியும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கோட சந்திக்கிறேன். நன்றி.